ஹலோ கைஸ், தலை பொங்கலோட பார்ட் 1 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பொங்கல் ஷாப்பிங் போகலாமா? போகலாமே. ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல ராம்ராஜ் தான் போனோம். ஆனால் என் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஷர்ட் கிடைக்கல. ஸோ நாங்கள் எஸ்பிபி சில்க்ஸ் போனோம். நான் சாரீ ஃபஸ்ட்டே ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சாரியோட பார்டர் கலரில் ஷர்ட் அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஈவினிங்கே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே போகும்போது biryani.com போயிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அப்போ தான் தம் போட்டு இறக்கியிருந்தாங்க பிரியாணி. சுட சுட பிரியாணி எல்லோரும் சாப்பிட்டோம். ஆனால் அங்கே ஒருத்த மட்டும் தோசை வேணும்னு பிரியாணி கடையில் அழுதுட்டு இருந்தான். தோசை இல்லையாப்பா, சப்பாத்தி இருக்காது, எதுவுமே இல்லைம்மா. அது ஃபோட்டோவில் தான்ப்பா இருக்கு. எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். சிக்கன் சாப்பிடுறீங்களா? சிக்கன் சாப்பிட்றியா? அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது அம்மா வீட்டிலேருந்து அழைப்புக்கு வந்திருந்தாங்க பொங்கல் சீரு. மணி காலையிலே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க மத்தியானம் கூப்பிட வரதா இருந்தது. அதனால் அவங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க நைட்டு தான் வந்தாங்க, மணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ இவங்களும் கூப்பிட நைட்டு தான் வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு லன்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஈஸியாக நம்ம பண்ண வேண்டியது என்ன, மோர் குழம்பு தான் ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். பிகாஸ் மார்னிங் இருந்து வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கே நிறைய இருந்தது. அதனால் மோர் குழம்பு பண்ணிட்டு லன்ச்சுக்கு அம்மா அப்பா சாப்பிட்டாங்க. என்னப்பா மிளகா சாப்பிட்ற? அது மோர் மிளகா இல்லை. சாப்பிட்டு ஈவினிங் காப்பு கட்டணும் வீட்டுக்கு. எப்போவுமே போகி அன்னைக்கு ஈவினிங் காப்பு கட்டுவாங்க இல்லையா? ஸோ ஈவினிங் காப்பு கட்டணும். அதுக்கப்புறம் காப்பு கட்டிட்டு நைட் அம்மாவும் அப்பாவும் பொங்கல் சீர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வாங்க வாங்க. வந்துட்டோம். தலை தெரியலையா? இல்லை தெரியும். கரும்பு, அப்புறம் மஞ்சள் செடி இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 5 தட்டு வச்சாங்க. பழம், அப்புறம் வாழைப்பழம் ஒரு தட்டு, அப்புறம் பூசணிக்காய், அப்புறம் தேங்காய், ஸ்வீட்டு, மிக்சர் இதெல்லாம் ஒரு தட்டு. இத்தனை பழம். அதுக்கப்புறம் வாழைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், அப்புறம் பொங்கல் பாத்திரம், அதுக்கப்புறம் கிண்ணம் செட்டு, அதுக்கப்புறம் புது ட்ரெஸ். இதில் நல்லா இல்லைன்றியா? இதெல்லாம் தான் அம்மா வீட்டு சீரா. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அரிசி, வெல்லம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கி தட்டை வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அக்காவும் அம்மாவும் இங்கேயே தட்டு வச்சு அழைச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் துணி எடுத்ததெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. என்னன்னா
ஆனாலும் ஒருத்தன் வந்து காலையும் விழுக மாட்டான், சாரியும் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நானும் அக்கா வந்து ஐப்ரோ எடுக்க போயிட்டோம். எப்போவுமே அப்படி தானே, நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி தானே எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைட்டு 10:30 மணிக்கு கோலம் போடலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். நைட்டு 12:30 மணி வரைக்கும் போட்டுட்ருந்தோம். மணி தான் வந்து ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து கோலம் போட்டாங்க, நான் வந்து கலரிங் பண்ணேன். பானை வரைகிறேன்னு ஏதாவது கப்பு வரைஞ்ச வரையும்போது இப்படி சொன்னால் எப்படிமா நான் வரைவேன்? சாக் பீஸ் இருந்தால் நான் கரெக்டாக போட்டுருவேன், அதுக்கு மேலே போட்டுக்கலாம். நீ அப்படி வந்து இங்கே சாக் பீஸ் கேட்குறது வரும்போதே வாங்கிட்டு வந்துருக்கணும். நான் இங்கே இருக்கும்போது பொங்கல் பானை கரும்பு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே தாமரையை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பாதி கலரிங் தான் பண்ணோம், பாதி கலர் வந்து எங்ககிட்ட இல்லை. ஸோ வந்து பொங்கல் அன்றைக்கி மார்னிங் தான் உட்காந்து மீதி கலர்லாம் கொடுத்துட்டு ஹாப்பி பொங்கல் வந்து எழுதி அதுக்கும் கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். தானே அது அப்போ ஏகம் அந்த மாதிரி கூட அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு யாருமே இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணிக்க மாட்டாங்க. ஹலோ காய்ஸ், ஹாப்பி பொங்கல். எங்கள் வீட்டில் பொங்கல் செவத்துருச்சு, அங்கே பாருங்கள். சொல்லு இது இந்த கோலம் அப்படியெல்லாம் இல்லைங்க, கலர் பொடி இல்லைன்னு சொல்லி போட்டு நைட்டு பாதியில் நிப்பாட்டிட்டோம். ஃபைனல் அவுட்புட் ஹாப்பி பொங்கல். அப்புறம் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பை.